அன்பு தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு அவர் சேனல் மதுரை டு மெட்ராஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல பிக் பாஸ் ஹவுஸோட சீக்ரெட்டான திங்ஸ் என்னென்ன, அதாவது பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் இடையிலே தானாவே வாலண்டியரா இந்த வீட்டை விட்டு நான் போறேன், இந்த போட்டியிலேருந்து பாதியிலே விலகிக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு பிக் பாஸ் டீம் எவ்வளோ பெனால்ட்டி அவங்கள பே பண்ண சொல்றாங்க. ஒருவேளை கண்டஸ்டன்ஸ்க்கு உடம்பு முடியாம போயிடுச்சு, ரியலாவே அவங்க ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படின்னா அவங்கள எங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு சில பேர் சொல்றாங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து ஜூஸோட லைட்டா சரக்கு சேர்த்து கொடுக்குறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வாரம் விஷுவல் வாஷ் டீம், குக்கிங் டீம், பாத்ரூம் கிளீனிங் டீம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீம் பிரிக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே ரியலாவே அவங்க வேலையை பார்க்குறாங்களா, இல்லை வேற யாரும் வந்து இந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்களா? இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் பிக் பாஸ் பார்க்குற நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அந்த டவுட் எல்லாமே நான் கேள்விப்பட்ட விஷயத்த வச்சும் பார்த்த விஷயத்த வச்சும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். வாங்க டைரக்டாக வீடியோவில் போகலாம். பிக் பாஸ் ஹவுஸில் ஆல்கஹாலை ஜூஸில் கலந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின ஆர்டிகல்ஸ்லாம் வந்துச்சு. ஒரு பிரபல யூடியூபர் கூட இதை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாரு. பட் ரியலாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் எந்த ஒரு ஆல்கஹாலும் ஜூஸ்லேயோ மற்ற எந்த பொருளையோ கலந்து கொடுக்கறதே கிடையாது. ஒரு நாளைக்கு சிகரெட் மட்டும் வேணா கொடுப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது கூடவே இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்ல வந்து ஒரு காமெடியன் மட்டும் அவர் ஊர்ல விளையிற ஒரு புகையில மட்டும் என்னால சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிடிவாதம் பிடிச்சனால அவருக்காக மட்டும் பிக் பாஸ் டீம் வந்து ஒரு புகையிலேயே அவங்க ஊர்ல இருந்து வாங்கி கொடுத்தாங்கன்ற மாதிரி மட்டும் சொல்லியிருந்தாங்க. பட் ரியலா தமிழ் பிக் பாஸ் மட்டும் கிடையாது, நார்த் இந்தியாவில் நடக்கிற பிக் பாஸ்லயும் கூட நம்ம இந்தியாவில் நடக்கிற எந்த ஒரு பிக் பாஸ்லையுமே ஆல்கஹால் நாட் அலவுடுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக தாங்க. ஏன்னா நிறைய பேர் ஆல்கஹாலுக்கு அடிமையாக இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு ப்ரெஷர் வந்துச்சுன்னா அந்த ஆல்கஹால் கொடுக்கும்போது அவங்க ஒரு நார்மல் கண்டிஷனுக்கு வர மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு ஆல்கஹால் கொடுக்காம வச்சு அதனால அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் வந்து அந்த கேமுக்கு கிரியேட் ஆகுன்றனால ஆல்கஹால் பிக் பாஸ்ல மஸ்டா கொடுக்கறதே கிடையாதுங்க. பிக் பாஸ் வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஏசி போட்டு பயங்கர கூலிங்கான டெம்பரேச்சர்ல தான் எப்பவுமே இருக்கும். அது எல்லாமே நமக்கு தெரியும். அதனால அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஒரு சில பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளியில கேம் விளையாடும் போது அடிபடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸை வந்து மெடிக்கல் ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க. ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அங்கே பிக் பாஸ் ஹவுஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க அந்த டீம்ல இருக்கிறவங்க, பிக் பாஸ் டீம்ல இருக்கிறவங்க இந்த கண்டஸ்டன்ட்டை கூப்பிட்டு அந்த மெடிக்கல் ரூமுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துருவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை எமர்ஜென்சியா யாருக்காவது வெளியில போய் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும், அதாவது ஒரு சீசன்ல பாத்தீங்கன்னா நம்ம கணேஷ் வெங்கட்டுக்கு வந்து கண்ணில் பயங்கரமா ஒரு இஷ்யூ வந்துருச்சு. ஸோ அவர் வந்து வெளியில கூட்டிட்டு போய் பிக் பாஸ் ஹவுஸை விட்டு வெளியில கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அகைன் அவர் பிக் பாஸ் ஹவுஸுக்கு வந்து அவரோட கேமை கண்டினியூ பண்ணாரு. அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல நம்ம ஏடிகேக்கு கிட்னில வந்து சம் இஷ்யூ, ஏதோ ஸ்டோன் ஏதோ இஷ்யூ வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் வெளியில போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து அவரோட கேமை கண்டினியூ பண்ணாங்க. நம்ம மும்தாஜ் மேம்க்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேர்னஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க ஒரு இன்ஜெக்ஷன் வந்து மஸ்டா எடுத்துக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல வெளியில இருந்து டாக்டர் வந்து பிக் பாஸ் ஹவுஸுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் பிக் பாஸ் ஹவுஸ் விட்டு வெளியில போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது பிக் பாஸ் அக்ரிமெண்ட்ல இந்த மாதிரியான ஒரு சில எக்ஸ்கியூசஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். பிக் பாஸ் போட்டியாளர்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் டெய்லி பேசிஸ்ல அவங்களுக்கு சேலரி கிரெடிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வர வீக்ல பாத்தீங்கன்னா அவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்றத பொறுத்து அவங்களுக்கு ஒவ்வொரு வீக்கும் சேலரி கிரெடிட் ஆகுங்க. பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் தானாவே இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போறேன், என்னால இந்த கேமை கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வெளியில போறவங்களுக்கு பிக் பாஸ் கேமோட அக்ரிமெண்ட் படி 2 கோடி வரையும் அவங்க பெனால்டி பே பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. எக்ஸாம்பிள், இந்த தடவை நம்ம ஜிபி முத்தானா வந்து தன்னால கேமை கண்டினியூ பண்ண முடியல, தனக்கு வந்து குழந்தைய பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. ஸோ அவருக்கு மட்டும் இந்த முறை 10 லேக் வந்து பெனால்ட்டியா பே பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை ஜிபி மத்து மட்டும் இந்த கேமை கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா அவர் ஃபைனலிஸ்ட் வரை வரதுக்கு
வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவரோட இன்னசென்ட் வந்து மக்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவர் ஒரு கண்டிப்பா ஃபைனலிஸ்ட்டுக்கு வந்திருப்பாருன்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் நடந்த சீசன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஜே வேற ஒரு சேனல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள வந்து கண்டிப்பா நீங்க ஃபைனலிஸ்ட்டுக்கு வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க இந்த பிக் பாஸ் கேம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் அவங்களுக்கு பே பண்ணி அவங்களை இங்க கூப்பிட்ட மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து கேரண்டியா நீங்க 70 டேஸ் வரை இருப்பீங்க, பெர் டேக்கு உங்களுக்கு நாங்க 70,000 தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவங்களை கூப்பிட்டு வந்தாங்கன்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. இருக்கலே அதிகமா பாத்தீங்கன்னா நம்ம ஓவியா தான் நிறைய சேலரி வாங்கியிருக்காங்க. அதாவது அவங்க வீக்லி ஒரு வீக் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 lakhs வரையும் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் வந்து எப்படி கண்டென்ட் கொடுக்குறாங்க, அவங்க எந்த மாதிரி விளையாடுறாங்க அப்படின்றத வச்சுதான் அவங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்லாம் போடுற ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கெல்லாம் வெளியில இருந்தே அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு சில ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடையை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவே அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த சாட்டர்டே எபிசோட் சண்டே எபிசோட்ஸ்லாம் அவங்க எல்லாருமே ப்ளசண்ட்டாக தெரியணுன்றதுக்காக வெளியில இருந்து டிசைனர்ஸ் எல்லாம் அவங்களுடைய அளவு ஆல்ரெடி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு சாட்டர்டே சண்டேல அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பிளான்டு படி தான் அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து நடக்குது. ஸோ நம்மலாம் பார்த்தீங்கன்னா பசிக்கும் போது சாப்பாடு இல்லைன்னா பயங்கரமா கோவம் வரும். அதே மாதிரி தண்ணி இல்லைனாலும் ரொம்பவே கோவம் வரும். அது கூடவே தூக்கமும் சேர்ந்து இல்லை அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து பயங்கரமா ப்ரெஷர் ஆயிருங்க. இதெல்லாம் ஒரு வந்து மைண்ட் கேம் தான். ஸோ இது எல்லாமே நம்ம பிக் பாஸ் கேம்ல வந்து ஒரு அங்கம் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச கோவங்கள். பட் இதெல்லாம் விட நமக்கு தெரியாமே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது பிக் பாஸ் கேம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டுக்கு டைமே தெரியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து 2 நேரம் தான் தெரியும். காலையில 8:30 மணி இல்லை 9 மணிக்கு ஒரு பாட்டை போட்டு எழுப்பி விடுவானுங்க. நைட்டு 11:30க்கு லைட்லாம் ஆஃப் பண்ணி தூங்க விடுவானுங்க. இந்த 2 டைம் மட்டும் தான் தெரியும். இடையில வேற எந்த டைமுமே தெரியாது. ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா நார்மலா நம்ம வீட்லயே இருக்கும்போது டைம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு சும்மா இருந்தா கூட ஒரு நாளைக்கு அத்தனை தடவை நம்ம டைம் பார்ப்போம். பட் அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கு டைமை பத்தி சொல்லவே மாட்டாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய ப்ரெஷரா நமக்கு வந்து நம்மளே அறியாம அந்த ப்ரெஷர் உருவாக்கும். ஸோ இது எல்லாமே மைண்ட் கேம் வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்ம அதிகமா ரெட் கலரை வந்து பார்க்க முடியும். ஏன்னா ரெட் கலரை நம்ம அதிகமா பார்க்கும்போது நம்மளையே அறியாம நமக்கு வந்து அதிகமா கோவம் வருமா, சைக்கலாஜிக்கலா வந்து நமக்கு அதிகமா கோவம் வரும், அதிகம் பசி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. நிறைய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் நம்ம போய் பார்க்கும்போது இப்போ எக்ஸாம்பிள் KFC எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம வந்து ரெட் கலர் வந்து பார்க்க முடியும். ஹோட்டல்ஸ் எல்லாத்துலயும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அது வந்து நமக்கு பசியை தூண்டுமா. ஸோ நமக்கு பசிக்கும் போது சாப்பாடு இல்லைன்னா ஒரு கோவத்தையும் தூண்டும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பிக் பாஸ் ஹவுஸ் ஃபுல்லாவே மேக்சிமம் ரெட் கலர் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கன்ஃபெஷன் ரூமுக்கு போனீங்க அப்படின்னா அது ஒரு டார்க்கான ரூமா இருக்கும். ஏன்னா இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த டார்க்கான ரூம் பார்த்தும்போது நம்ம வந்து அடுத்தவங்களை பத்தி நெகட்டிவா குறை சொல்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நம்ம மைண்டுக்கு வந்து கிரியேட் பண்ணுமா. ஸோ அதனால தான் கன்ஃபெஷன் ரூம் வந்து ரொம்ப டார்க்கா இருட்டா யாருமே இல்லாத மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பிக் பாஸ் கிட்ட வந்து அவங்க அடுத்த கண்டஸ்டன்ட்டை பத்தி குறை சொல்றது இல்லை நெகட்டிவா அவங்க வந்து மைண்ட் வந்து மாத்துறதுக்காக இந்த மாதிரியான மைண்ட் கேம்ஸை பேஸ் பண்ணி தான் அங்க இருக்கிற கலர்ஸ் லைட்ஸ் கொண்டு கிரியேட் பண்ணியிருக்க மாதிரி சொல்லப்படுது. கண்டென்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து டெய்லி 1 hour வந்து பிக் பாஸ் ஷோவை கண்டிப்பாக பார்த்துருவாரா. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு டீமை கிரியேட் பண்ணிட்டு அந்த டீம் அந்த வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டோட ஒப்பீனியன் எப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இவர் நினைக்கிற மாதிரி தான் அவங்களும் நினைக்கிறாங்களா, இல்லை எந்த மாதிரி நம்ம தவிர அவங்கள புரிஞ்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டோட கேரக்டரையும் வச்சு அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் தனியாக ஹோம்ஒர்க் பண்ணி அவர் நிறைய கஷ்டப்பட்டு அவர் ஓனா ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பேசணும்னு சொல்லிட்டு அவர் ஓனாவும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு வந்து சேனல்ல இருக்கிற ஸ்கிரிப்டையும் சேர்த்து வச்சு அவர் வந்து ஒரு கலவையா நமக்கு வந்து விஷுவலா கொடுக்குறாரு. நமக்கு சாட்டர்டே சண்டே வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி பேசுற மாதிரி கொண்டு வராங்க. அடுத்ததாக கண்டஸ்டன்ட்டுக்கு கண்டென்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஷோ நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு சில கண்டஸ்டன்ட்டை கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசலாம், அவங்கள பற்றி இப்படி பேசலாம், இந்த பாயிண்ட் எடுத்து வைங்க, அவங்களை இந்த மாதிரி பேசலாம்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கண்டென்ட் வந்து எடுத்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ப்ரோமோ டெய்லி ரிலீஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா அதுல வர்ற கமெண்ட்டை பேஸ் பண்ணியும் இவங்க எடிட்டிங் வந்து ப்ராசஸ் பண்றாங்க. நம்ம இப்போ ஒருத்தவங்களை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணோம்னா அவங்கள அந்த எபிசோட்ல வந்து ரொம்பவே நல்ல பிரைட்டா காட்டுற மாதிரி எடிட்டிங்ல கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா 40% மக்களோட கமெண்ட், மக்கள் யார் மீது அன்பு கொண்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியும், மிச்ச 60% பாத்தீங்கன்னா அவங்களோட எடிட்டிங் மூலமாவும் சூப்பரா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா அந்த எபிசோட் ஒவ்வொன்றையுமே கொண்டு போறாங்கங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து இருக்கிற தமிழ் மக்களை வந்து நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சியில பார்க்க முடியும். ஏன்னா அங்க இருக்கிற தமிழ்வாழ் மக்களையும் சேர்த்து கவர்வதற்காக தான் இந்த ஷோல அந்த மக்களையும் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி வைக்கிறாங்க. ஏன்னா இப்ப பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி அங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மக்கள் எல்லாரையும் கவர் பண்ண முடியும். ஸோ இப்படி எல்லாருமே கலந்த ஒரு கலவை தான் நம்ம பிக் பாஸ் ஷோ. ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கிரிப்டடா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஷோவா ஓடிட்டு இருக்குங்க. கேமராஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் அங்கங்கே சிசிடிவி கேமராலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிக் பாஸ் ஷோவில் சிசிடிவி கேமராக்கு பதிலாக நார்மல் கேமராஸ் ஒரு 70 to 90 கேமராஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்களாம். ஏன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராம் நடக்கும்போதும் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் ஏதாவது நமக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போதும் அதை ரொம்பவே மைன்யூட்டாக வந்து கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக சுற்றி கேமரா வந்து அந்த 70 to 90 கேமராஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒயிட் ஷாட்டு, ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்டுறது, இது எல்லாமே அந்த கேமரா மூலம் தான் பாசிபிள் ஆகுது. அந்த கண்ணாடிக்கு பின்னாடி கூட அந்த கேமரா வந்து வச்சுருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா விஜய் டிவிலேருந்து, அப்புறம் எண்டமெல்ஷன் குரூப்ல இருந்து, அப்புறம் கமல் சார் டீம், இந்த மாதிரி இந்த 3 டீமும் சேர்ந்து தான் அங்கே வந்து கேமரா வச்சு ரொம்பவே கரெக்டாக வாட்ச் பண்ணி பயங்கரமாக இந்த ஷோஸோட சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணமாக இருக்காங்க. இந்த ரெக்கார்டிங் ப்ராசஸ்லாம் முடிச்சு கடைசியா எடிட்டிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி ஃபைனலா நமக்கு பிக் பாஸ் ஷோவை ரொம்பவே சுவாரஸ்யமா நமக்கு டெலிவர் பண்றாங்கங்க. ஸோ என்ன மாதிரியே உங்களுக்கும் பிக் பாஸ் ஹவுஸ்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், இவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள், இவ்வளோ கேமராஸ், இவ்வளோ எடிட்டிங்ஸ், இது எல்லாமே நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மதுரை டு மெட்ராஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஆல். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.